ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜித்தூஸ் ஃபேஷன். இன்றைக்கி ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஃபிங்கர் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபில்லிங்ஸ்க்காக செக்குடு டிசைன் யூஸ் பண்ணோம், ஃப்ளவர் டிசைன் யூஸ் பண்ணல. இதற்கு ஃபிங்கரில் வந்து எப்படி ஃபில்லிங் கொடுக்கறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அம்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். அம்ஸ் போட்டுட்டு மேலே ஒரு பெரிய அம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அங்கே வந்து ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த ஃப்ளவருக்கு மேலே ட்ராப் டிசைன் யூஸ் பண்ணி மேலே இங்கே ஒரு சின்னதாக ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இங்கே டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்துக்கலாம். திரும்ப இங்கே ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம மேங்கோ ஸ்வெல் யூஸ் பண்ணோம்ல அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சு தாங்க நம்ம இது எல்லாமே பண்ணுறோம். இந்த 10 ஃபிங்கர் டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் டிசைன்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஃபிங்கர் ஃபில்லிங் டிசைன்ஸும் தனியாக போடுறோம். ஓகேவா, இப்போ நம்ம போடுறது எல்லாமே ஃபிங்கர் டிசைன்ஸ், ஃபில்லிங் டிசைன்ஸ் எல்லாத்துமே வச்சுட்டு நம்ம ஒரு அழகான ஃபுல் அண்ட் டிசைன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண எலமெண்ட்ஸ் வச்சே வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைன்ஸ் வச்சு எப்படி ஃபில்லிங்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். மேலே கீழே பார்டர் போட்டுட்டு நடுவில் லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த லைன்ஸ்க்கு டாட் வச்சுக்கலாம். ஓகே, 2 டாட்க்கு நடுவில் ஒரு டாட்டுன்னு வச்சு நெக்ஸ்ட் லைனும் அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். கண்டினியூ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இது வந்து நம்ம ட்ராப் டிசைன் வச்சு போடுறது. ஓகே, சிம்பிளான ஒரு கர்வ் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அந்த கர்வில் 2 பக்கமுமே ட்ராப் டிசைன் ஃபில் பண்ணிக்கலாம். நான் அந்த ட்ராப் இது போடும்போதே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது வந்து ஃபிங்கர் டிசைனே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி போடும்போது இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஓகே, பேப்பரில் விட நம்ம கையில் போடும்போது இன்னுமே நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு மேலே கர்வ் போட்டுட்டு அதில் லீஃப் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். அந்த லீஃப்க்கு கர்வ் மாதிரி போட்டுட்டு கர்வுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். திரும்ப லைன் ஆர்ம்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் லைன் ஆர்ம்ஸ் போட்டு மேலே கொடுத்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு லைன் போட்டுட்டு லீஃப் டிசைன் போட்டு இந்த டிசைனை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செக்குடு டிசைனில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஜிக்ஸாக் லைன்ஸ் மாதிரி போட்டு அந்த டிசைன் வந்து இங்கே ஜிக்ஸாக்காக போட்டுக்கலாம். செக்குடு மாதிரி போட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேலே அதே மாதிரி லைன் சம்ஸ் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் போட்டுட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். டிக் லைன் ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கர்வ்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதில் லீஃபு ஸ்ப்ரில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேவா,
எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ட்ராப்பு ஸ்வில் இந்த மாதிரி கூட மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். லைன் போட்டுட்டு மேலே ஆர்ம்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப கீழே ஒரு திக் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டுட்டு லீஃப் டிசைன் போட்டுட்டு அந்த லீஃப்க்கு கர்வ் மாதிரி போட்டு அந்த கர்வை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கர்வ் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப இந்த டபுள் லைனில் செக்குடு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா. நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த டிசைனு. ஓகே, டபுள் லைனில் செக்குடு மாதிரி போட்டுட்டு அந்த செக்குக்கு சென்டரில் 4 லைன் வந்து ஜாயின் ஆகும்ல, அந்த இடத்துல லீஃப் மாதிரி போட்டு ஃப்ளவராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி மேலே போட்டோம்ல அதே மாதிரி பார்ட்ரு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா. லைனு அம்ஸு நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன் போட்டுட்டு லீஃப் டிசைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது வந்து கிராஸாக போட்டுக்கலாம். கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வில் மாதிரி கொடுத்துட்டு மேலே 2 கர்வ் போட்டு டாட் வச்சுட்டு ஒரு லீஃப். ஓகேவா. சென்டரில் ஒரு சின்ன அம்ஸ் பெரிய அம்ஸ் போட்டுட்டு மேலே போட்ட டிசைன் அதே மாதிரி கீழே ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு போடலாம். ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் போட்டுட்டு மேலே ஒரு ஃப்ளவர் ஒன்று மேக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் அம்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் ஸ்வில் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே ஃபில்லிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த ஸ்வில் டிசைன் ட்ரா பண்ணிக்கிட்டு கீழே திரும்ப ஒரு அம்ஸ் கொடுத்துட்டு லீஃப் மாதிரி கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைன் போட்டு அம்ஸ் போட்டுட்டு லீஃப் டிசைன் கொடுத்துட்டு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் போடுற கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.